مرحبا مرحبا محرمي بوتدا مرحبا مرحبا سنقين مادما مرحبا مرحبا محرمي بوتدا مرحبا مرحبا سنقين مادما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய பெற்றோர்கள் சகோதரர்களான நபிமார் ரசூல்மார்கள் தூய்மையான மனைவி மக்கள் தோழர்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் வலிமார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் நன்று நிலவட்டுமாக. இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்மீதும் எமது பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இனத்தவர்கள் அனைவர் மீதிலும் அதிலும் விசேஷமாக இந்த மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டு தங்களுடைய மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை ஜீவன்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான ஷஃபாஅத்தும் கிடைத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக 1447வது ஹிஜ்ரி ஆண்டின் 2வது இரவு பொழுதில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது இஸ்லாமியர்களாகிய எங்களை பொறுத்த மட்டில் புத்தாண்டு புது வருடம் என்று சொல்லுவோம். புத்தாண்டு வருகின்ற பொழுது நாம் நமக்குள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது நல்லது என்ற கருத்தை பெருமக்கள் சொல்லுவார்கள். விசேஷமாக இமாமுனா ஷர்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹாஷியா என்கின்ற மின்ஹாஜ் என்கின்ற நூலின் ஹாஷியாவில் குறிப்பிடுகின்ற பொழுது புது வருடம் புது நாள் பெருநாள் என்றெல்லாம் வருகின்ற பொழுது முஸ்லீம்கள் அவர்களுக்குள் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது ஒரு நல்லதொரு அம்சம் என்ற கருத்தை கோடிட்டு காட்டுவார்கள். அந்த வகையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இனத்தவர்களுக்கு ஏறாவூர் சமூக சேவைக்கான அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ பேரவை சார்பாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சொற்பொழிவின் ஊடாக உலக வாழ் நம்முடைய இனத்தவர்கள் எல்லோருக்கும் மலர்ந்திருக்கின்ற புத்தாண்டை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகின்றோம். அல்லாஹ் தஆலா மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு சிறந்ததாக சிறப்பாக சகல இன மக்களும் சகோதரத்துவமாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா வழிவகுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் நம்முடைய செலவுகள் நம்முடைய முன்னோர்கள்
வருடத்தில் 3 பத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் 4 மாதங்கள் சிறந்த மாதம் என்று சொல்லும். அதில் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று சொல்கின்ற தொடர்ச்சியான 3 மாதங்களோடு இடைநடுவில் வருகின்ற ஒரு மாதம் ரஜபு அமைந்திருக்கும். இந்த மாதங்களும் ஏனைய மாதங்களோடும் சேர்ந்து பார்க்குகின்ற பொழுது நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் 3 பத்துக்கள், சிறந்த பத்துக்கள், அந்த 10 தினங்களும் சிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற தொனியில் அதை அவர்கள் காலாகாலமாக பெருமைப்படுத்தி வந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு 10 அல் அஷ்ருல் அவாஹிர் மின் ரமலான், ரமலான் மாதத்தில் உள்ள இறுதி 10. ரமலான் மாதத்தில் உள்ள இறுதி 10 என்பது இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு 10. இஸ்லாமிய உம்மத் வணக்க வழிபாடுகளில் செலவு செய்கின்ற ஒரு முக்கியமான 10இல் முதலாவது 10. அந்த 10இல் ஓர் இரவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருடைய குறிக்கோள். ஒரு மாதம், ரமலான் மாதம் என்பது ஒரு முழுமையான 29 அல்லது 30 நாட்களை கொண்ட ஒரு சம்பூர்ணமான மாதம். அந்த மாதத்தில் இறுதி 10 விசேஷமாக கணிக்கப்படுகிறது. அந்த 10இல் ஓர் இரவு, அது லைலத்துல் கத்ர் இரவு என்று நாங்கள் அறிந்திருப்போம். அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொள்வோம். அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று போட்டிக்கொள்ள வேண்டும், தேட வேண்டும், அது அந்த இரவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் என்று மாநபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பணித்திருப்பார்கள். இது முதலாவது 10. இரண்டாவது 10 அது தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10. இந்த நமக்கு சென்ற மாதம் கழிந்த கடைசி மாதம், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் 12ஆம் மாதம் என்று சொல்லுகின்ற அந்த துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜு பெருநாளுடைய மாதத்தினுடைய முதல் 10, இரண்டாவது 10. அந்த 10இல் ஒரு பகல், அது அரஃபாவுடைய தினம் என்று சொல்லுவோம், யௌமு அரஃபா. அந்த அரஃபாவில் ஹாஜிகளும் மக்கா முக்கர்ரமாவில் குழுமி இருக்குகின்ற அந்த ஹாஜிகளும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் தவிர்ந்த உலகமெங்கும் வாழுகின்ற முழு இஸ்லாமியர்களும் கூட அதில் வணக்க வழிபாட்டில் செலவு செய்வார்கள். இது இரண்டாவது 10இல் பகல் பொழுது. மூன்றாவது 10 தான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்திலும் ஒரு நாள், அதுவும் ஒரு பகல். அதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தருகின்ற பொழுது ஆஷுரா, இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், 10வது பகல் பொழுது என்ற ஒரு கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். இந்த 3 பத்துக்களும் முக்கியமானது. 3 பத்துக்களுடைய பகலும் இரவும் பெறுமதியானது. அதில் முதலாவது 10இல் ஒரு இரவு, இரண்டாவது 10இல் ஒரு பகல், மூன்றாவது 10இல் ஒரு பகல் என்ற இடத்தை பெறுகிறது. இந்த 3 பத்துக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது 10 பற்றி பேசுகின்ற பொழுது நாம் நன்கு அறிந்திருக்கின்ற நபிமொழிகள், பரிச்சயமான செய்திகள், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு நபி என்ற பிரகடனத்தை பகிரங்கப்படுத்துவதற்கு முன்பிருந்து, அதாவது ஜாஹிலியா காலம் என்று சொல்லுவோம், இந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய இனத்தவர்களும் குறைஷிகள் என்று சொல்லுகின்ற அந்த மக்களும் இஸ்லாம் என்றால், குர்ஆன் என்றால், நபி என்றால் என்ன, யார் என்றதொரு தெளிவு கிட்டுவதற்கு முன்னர், தெளிவு சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பிருந்த காலத்தில் அது தொடர்ச்சியாக அந்த பகல் ஆஷுராவுடைய தினம்
கண்ணியப்படுத்தப்பட்டு நோன்பு பிடிக்கப்பட்டு வந்த செய்தி புகாரியில் பதிவாகி இருக்கும். இது தவிர பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்துக்கு கொடுக்குகின்ற இந்த ஆஷூரா முஹர்ரம் மாதத்துடைய இந்த 10வது தினத்தில் பிடிக்கப்படுகின்ற நோன்புக்கு கொடுக்குகின்ற முக்கியத்துவம் பற்றி பார்க்குகின்ற பொழுது ஏனைய எந்த சுன்னத்தான நஃபிலான நோன்புகளுக்கும் கொடுக்காத ஒரு கூடுதல் கவனத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருப்பார்கள். அந்த வகையில் புகாரியில் பதிவாக இருக்குகின்ற ஒரு செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷூராவுடைய பகல் பொழுதில் அன்சார் சஹாபாக்களுடைய குக்கிராமங்களுக்கு பிரதேசங்களுக்கு சஹாபாக்களை அனுப்பி சொல்லுவார்கள், இன்றைய நாள் யாராவது நோன்பு நோற்றிருந்தால் அவர்கள் தங்களுடைய நோன்புகளை சம்பூர்ணப்படுத்துங்கள், நோன்பு பிடிக்காமல் யாராவது இருந்தால் மீதமுள்ள நேரங்களில் நீங்கள் நோன்பாளி போன்று இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுவார்கள். அதனால் சஹாபாக்கள் தங்களுடைய நிலை பற்றி பேசுகின்ற பொழுது சிறு பிள்ளைகளை கூட அந்த பொழுதில் நோன்பு பிடிப்பதற்குரிய வழிவகைகளை கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வருகின்ற அந்த நபிமொழி தொடரிலே புகாரியில் பதிவாயிருக்கும். அந்த சஹாபி பெண்மணிகள் சிறு குழந்தைகளை நோன்பு பிடிக்காமல் வளர்த்து அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த பொழுதில் அவர்கள் ஒருவேளை அழுது விட்டால், பசி நிமித்தம் அவர்கள் அழுது விட்டால் சிறு சிறு பொம்மைகளை கொடுத்து, சிறு சிறு விளையாட்டு பொருட்களை கொடுத்து அந்த குழந்தைகளின் கைகளில் கொடுத்து விளையாட்டில் தங்களுடைய பொழுதை பராக்குகளை திசை திருப்பி அந்த அழுகையுடைய திசையை திருப்பக்கூடிய ஒரு காட்சியை சஹாபா பெண்மணிகள் இருந்ததாக எங்களுக்கு அந்த செய்தி சொல்லும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களான ஆண்களும் பெண்களும் இந்த ஆஷூராவுடைய தினத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை காண முடிகிறது. இது எல்லாம் விட இன்னொரு படி மேலே சென்று பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு நபிமொழி, அது முஸ்னத் அபி யஅலா, ஸிஹாஹ் இப்னு ஹுஸைமா, ஸஹீஹ் இப்னு ஹுஸைமா, தபரானி, மஜ்முஉ ஸவாயித் போன்ற நபிமொழி கிரந்தங்கள் பலவற்றில் பதிவாகி இருக்குகின்ற ஒரு செய்தி, அருமையானது ஒரு செய்தி. இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும். எப்படி இந்த ஆஷூரா இந்த முஹர்ரம் மாதத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊரை பொறுத்தவரையில் வருகிற சனிக்கிழமை 9வது தினமாகவும் ஞாயிற்றுக்கிழமை 10வது தினமாகவும் அமையும். அந்த 10வது தினத்தில் எப்படி இந்த சமூகம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை இங்கே சொல்லுக வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கொடுக்குகின்ற தாய்மார்களை தங்களுடைய பிள்ளைகளை தூக்கி வரச் சொல்லி, உங்கள் மத்தியில் யாராவது பால் ஊட்டுகின்ற பெண்மணிகள் இருந்தால் அந்த பெண்மணிகளை கூப்பிட்டு அந்த பால் குடிக்குகின்ற பிள்ளைகளுடைய வாயில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பி விடுவார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால் குடிக்குகின்ற 2 வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகளுடைய வாய்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்து விட்டு தாய்மார்களிடம் சொல்லுவார்களாம், இரவு வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பால் ஊட்ட வேண்டாம். காரணம், இந்த நாள் உலகத்தில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள், அது ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், பால் குடிக்குகின்ற பச்சிளம் குழந்தைகள் கூட இந்த நாளுடைய பெருமதியை புகட்டப்பட வேண்டும் என்றதொரு தத்துவத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இது ஏன் இந்த 3 பத்தினுடைய முதல் 10, 2வது 10, இந்த 3வது 10 என்று இந்த 3 பத்தினுடைய அந்த பெருமதியை பார்க்குகின்ற பொழுது 3லும் பசித்திருத்தல், தாகித்திருத்தல் என்கின்ற 2 விடயங்கள் உள்ளடக்கி இருப்பதை காண முடிகிறது. அது தவிர ஒளித்திருத்தல், கடைசி 10ல் பசித்திருக்க வேண்டும், பகலில் இரவில் விழித்திருக்க வேண்டும், அதே போன்று தாகித்திருக்க வேண்டும். 2ஆம் 10ல் அரஃபாவுடைய நாள் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். 3வது 10ல் ஆஷூராவுடைய தினம் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்ற இந்த 3 கோட்பாடுகள் இந்த பெருமதியான மாதங்கள், பெருமதியான 10களின் ஊடாக புகட்டப்படுகிறது. காரணம்,
இந்த உலகத்தில் யார் என்ன துறையில் முன்னேற வேண்டும் என்றாலும் சரிதான். நாம் இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுகின்ற செய்தி, விழித்திருக்காமல், தாகித்திருக்காமல், பசித்திருக்காமல் நீங்கள் எந்த ஒரு உயர்வையும் இந்த உலக மட்டத்தில் பெறவும் முடியாது, இறைவன் மட்டத்திலும் பெற முடியாது. பசித்திருக்காமல் இறை பொருத்தத்தை பெற முடியாது, தாகித்திருக்காமல், விழித்திருக்காமல், தியாகம் செய்யாமல், மொத்தத்தில் தன்னை தானே இழக்காமல், பசியை மறக்க வேண்டும், தாகத்தை மறக்க வேண்டும், தூக்கத்தை மறக்க வேண்டும். இவை அனைத்தையும் எப்பொழுது ஒரு சமூகம் மறந்து அல்லாஹுடைய கட்டளைக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கும் அடிபணியுமோ அப்பொழுது அந்த மனிதன், அந்த சமூகம் இறை நெருக்கத்தையும் பெறுவான். அவர் என்னென்ன துறையில் நெருங்க வேண்டும், அவர் என்னென்ன துறையில் உயர வேண்டுமோ அந்த துறைகளிலும் அவர் உயர்ந்து செல்வார் என்கின்ற ஒரு உயர் அந்தஸ்தை பெறுதல் என்ற ஒரு பாடத்தை இந்த பத்துக்கள் எல்லாம் புகட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளின் நிழலில் நாங்கள் நின்று பார்த்தால், உயர் அந்தஸ்துக்களிலேயே சிறந்த அந்தஸ்து, ஆக உயர் அந்தஸ்து எது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது அஷ்ஷஹாதா. அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய உடல், உடைமை, பொருள் அத்துணையை முழந்து உயிரையும் திறத்தல், உயிரையும் அல்லாஹுக்காக வேண்டி இழத்தல் என்கின்ற அஷ்ஷஹாதா அல்லாஹ்விடத்தில் ஆக உயர் அந்தஸ்தை பெறுகின்ற ஒன்றாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அதனால் தான் புகாரியில் பதிவாக இருக்கின்ற ஒரு நபிமொழியின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் சுவனத்துக்கு செல்கின்றவர்களை எல்லாம் சுவனத்துக்கு செல்ல வைத்ததன் பிறகு அவர்களுக்கு சுவனத்தில் உள்ள அத்துணை சுகங்களையும் அனுபவிக்க செய்ததற்கு பிறகு அங்கு உள்ள சுகங்கள் அத்துணையும் அனுபவித்து கண்டு களித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, உங்களில் யாராவது மீண்டும் உலகத்துக்கு செல்ல வேண்டுமா, உலகத்துக்கு செல்ல விரும்புகின்றீர்களா என்று கேட்டால், நீங்கள் உலகத்துக்கு செல்லுங்கள், உங்களுக்கு அத்துணையும் என்னென்ன எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அத்துணையும் உங்களுக்கு நாங்கள் அள்ளித்தருகிறோம், உங்களில் யாராவது உலகம் செல்ல விரும்புகின்றீர்களா என்று கேட்டால், அஷ்ஷஹீத் என்கின்ற ஷஹீதை தவிர வேறு எவரும் நான் மீண்டும் உலகத்துக்கு சென்று வாழ்ந்து மரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அதுதான் அந்த ஷஹாதத். இறைவனுக்காக பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும், அத்துணையும் அர்ப்பணிக்க வேண்டும். பசி, தாகம், தூக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் வாடுகிற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி, அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இழக்குகின்ற பொழுது அங்கே தானாக உயிரும் இழக்கப்பட்டு போகின்ற, உயிரும் இழந்து போகின்ற ஒரு நிலை எங்களுக்கு வந்துவிடும். பசியோ உணவில்லாமல் மரணிக்குகின்ற குழந்தைகளை பார்க்கின்றோம், மருந்து இல்லாமல் செத்து போகின்ற குழந்தைகளை பார்க்கின்றோம், தூக்கம் இல்லாமல் பிறந்து போகின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு தினத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குள் வைத்திருப்பார்களா? அந்த 3 பத்துக்களில் இந்த 3வது பத்தில் அது மறைந்திருக்குமா என்று பார்த்தால், அதைத்தான் எங்களுக்கு பெருமக்கள் சொல்லித் தருகின்ற பொழுது, இமாம் ஷஹீதே கர்பலா சையதுனா அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஷஹாதா இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் நினைவுகூரப்படுவதற்கு தகுந்தது, பொருத்தமானது என்று சொல்லுவார்கள். இமாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம், அலி அலைஹிஸ்ஸலாம், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம், அலி ஹசன் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இந்த அஹ்லு பைத்துக்கள் உள்ள இந்த பெருமக்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வது போல அல்லது ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்வது போல அலைஹிஸ்ஸலாம் அலைஹஸ்ஸலாம் என்ற வார்த்தை பிரயோகத்தையும் மேற்கொள்ளலாம் என்பதற்கும் புகாரி எங்களுக்கு அழகான சான்றுகளாக அமைந்திருக்கும். இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 10வது தினத்தில் பசித்திருந்தார்கள்.
அவர்கள் ஒரு இடத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு, கர்பலா என்று சொல்லுகின்ற ஒரு இடத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு, அவர்களும் அவர்களோடு சார்ந்தவர்களும் அவர்களோடு பயணித்திருந்தவர்களும் கிட்டத்தட்ட 70-80 சொச்சம் சஹாபாக்கள், தாபிஊன்கள் போன்ற அந்த பெருமக்கள் அன்றைய தினத்தில் மட்டுமல்லாமல் பல தினம் பசித்திருந்தார்கள், வெளுத்திருந்தார்கள், தாகித்திருந்தார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் தடுக்கப்பட்டிருந்தது அந்த கர்பலாவில் மண்ணில். இமாமுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டதற்கு பிறகு எங்களுக்கு பெருமக்கள் சொல்லித் தருகின்ற செய்தி, தபரானி, ஹாக்கிம், பைஹாகி, தலாயிலுன் நுபுவா போன்ற நபிமொழி கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்ற ஒரு செய்தி, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த தினத்தில் உலகத்தில் எங்கும் இல்லாமல், உலகத்தில் எந்த பிரதேசத்திலும் இல்லாமல், பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகின்ற அந்த பிரதேசம் இன்று போராட்டத்துக்கு மத்தியில், அழிவுக்கு மத்தியில் உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற அந்த பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் மக்திஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த புனித ஸ்தலத்தில் உள்ள ஒவ்வொரு கல்லுக்கு கீழும் எந்த கல்லை தூக்கினாலும், எந்த கல்லை புரட்டி பார்த்தாலும் அந்த கல்லின் கீழ் இரத்தம் இருந்ததாகவும் இரத்தம் வழிந்தோடியதாகவும் வரலாறு இருந்ததாக இந்த பெருமக்கள் எல்லாம் இமாம் ஹாக்கிம், இமாம் தபரானி, இமாம் பைஹாகி, அதே போன்று அபு நுஐம் என்று சொல்லுகின்ற அந்த பெருமக்கள் எல்லாம் வரலாற்று நூல் சியர் அலாமின் நுபலா என்கின்ற இப்படி பல ஹதீஸ் மற்றும் வரலாற்று ஏடுகளில் இந்த தகவலை பார்க்க முடிகின்றது. ஆக இமாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த தியாகத்தை அன்றைய தினத்திலும், அன்றைய பொழுதிலும், அதற்கு முந்தின தினங்களிலும் கையாண்டார்களோ, எந்த விடயத்தை இந்த 3 பத்தினுடைய ஒவ்வொரு இரவும் பகலும் எங்களுக்கு நினைவு கூறுகின்றதோ அதே நிகழ்வுகள் அத்துணையையும் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அன்று சந்தித்த அந்த தியாக மனப்பான்மையை, அவர்கள் கண்ட அந்த காட்சியை இன்றும் அன்று ஒவ்வொரு கல்லின் கீழ் இரத்தம் காணப்பட்டது போன்று அந்த மக்கள் இன்றும் கூட பசியால் இறப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அருந்துவதற்கு தண்ணீர் இல்லாமல் இறப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மருத்துவ வசதி இல்லாமல் இறக்குகின்ற நிலையை பார்க்கின்றோம். கடந்த சோமாலியா போன்ற பிரதேசங்களில் எப்படி குழந்தைகள் உண்பதற்கு உணவில்லாமல், அருந்துவதற்கு தண்ணீர் இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல், எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இல்லாமல் அந்த குழந்தைகள் மண்ணை திண்டு, நாங்கள் அண்மை காலமாக ஒரு குழந்தை மண்ணை அள்ளி தின்னுகின்றது அந்த பலஸ்தீனத்தில். உண்ணுவதற்கு உணவில்லை. அந்த குழந்தைகளுடைய வாய்கள் எல்லாம், அந்த குழந்தைகள் அந்த மண்ணுக்காக, அந்த மண்ணுடைய ஈடேற்றத்துக்காக, அந்த மண்ணுடைய வெற்றிக்காக, அந்த மண்ணுடைய விடுதலைக்காக போராடுகின்ற மக்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் பசித்திருக்குகின்ற காட்சியை, தாகித்திருக்குகின்ற காட்சி, விழித்திருக்குகின்ற காட்சி, மொத்தத்தில் தியாகிகளாக, சுஹதாக்களாக அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தை, அந்த உயர் அந்தஸ்தை பெறுவதற்காக அந்த மக்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருப்பதை எங்களால் காண முடிகின்றது. ஆகவே இந்த ஆஷூராவுடைய தினத்தில், இந்த முஹர்ரம் மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காண்பித்ததற்கு இணங்க சிறியவர், பெரியவர், முதியவர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சகலரும், அது சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் அந்த சுன்னத்தான அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த தினத்தில் சுஹதாக்கள் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். அதே போல நபிமார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள் என்கின்ற வரலாற்று அம்சங்கள் அடங்கியதொரு மிக முக்கியமான, இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் மிக ஒரு பெருமதியான மாதமாகவும், பெருமதியான பத்தாகவும், பெருமதியான இரவாகவும் பகலாகவும் இந்த நாட்கள் இருக்குகின்ற காரணத்தினால் நம்முடைய பொழுதுகளை, நம்முடைய நேரங்களில் அல்லாஹுவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பத்தக்க செயல்களில் கழிப்பதற்கு வல்லவர் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
அதே போன்று எங்களை விட்டு மரணித்து மண்ணறைகளில் வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இனத்தவர்கள், சகலர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. விசேஷமாக பலஸ்தீன் மண்ணினுடைய போராளிகளை பொருந்திக் கொள்வாயாக. அந்த மண்ணுடைய மைந்தர்களை ஏற்றுக்கொள்வாயாக. அந்த புனித ஸ்தலம் மீண்டும் எங்கள் கரம் வந்தடைவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு